பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மத சடங்காச்சாரம் வேண்டாம், கட்டளையின்படி நடவுங்கள். ஆதார வசனம் 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்யின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட வசனம் ஆசா ராஜாவின், யூதேயவன் ராஜா மகனாகிய யோசபாத்தை பற்றி பேசுகிறது. இவன் பாகால் பெயரை முற்றிலும் அந்நிய தெய்வங்களை அகற்றி தன் தகப்பனுடைய தேவனை தேடி வேத பிரமாணங்களின்படி நடந்தான். இவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். தேசத்தை தீட்டிலிருந்து விலக்கி சுத்தப்படுத்தினான். அது மட்டுமா, 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை படியுங்கள். தேசம் எங்கும் கர்த்தரின் வசனங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை போதிக்கும்படி உபாத்தியாயர்களை நியமித்தான். அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. மக்கள் என்ன செய்தார்கள், காப்பி எடுத்தார்கள் என்பதை பற்றி அவன் கவலையே இல்லை. கர்த்தர் என்ன வேதத்தில் சொன்னார், கட்டளையிட்டார், மோசேயின் மூலமாக என்ன சொன்னார், என்ன நியமங்களை வைத்தார் என்பதிலேயே கவனமாக இருந்து அவைகளை தேசமெங்கு உபாத்தியாயர்கள் சுற்றி திரிந்து உபதேசித்தார்கள். மக்கள் இதன்படி நடக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். இதன் காரணமாக கர்த்தர் செய்தது என்ன? 2 நாளாகும் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது: ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். எவன் கையில்? யோசபாத்து கையில் திடப்படுத்தினார். யூதாயா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியாக இருந்தது. 20ஆம் அதிகாரத்தை படியுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். மோவாப்பு புத்திரர், அம்மோன் புத்திரர், இவருடைய நட்பு நாட்டின் படைகள் யாவும் ஒன்று சேர்ந்து யோசபாத்திற்கு எதிராக வந்தபோது யோசபாத்து தேவனிடம் முறையிட்டார். 2 நாளாகும் 20:12. கர்த்தர் இந்த யுத்தம் என்னுடையது என்று எடுத்துக்கொண்டார். எதிரிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணினார் கர்த்தர். அவர்களே ஒருவருக்கொருவர் தாக்கி வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத் யுத்தம் பண்ணவே இல்லை, ஆனால் வெற்றி எடுத்தான். அவன் செய்தது எல்லாம் தேவனை உயர்த்தி பாடி ஆராதித்து துதிக்கும் ஒரு கூட்டத்தை படையினுடைய முன் வரிசையில் நிறுத்தினான். இவர்கள் பாடி துதித்து பாடி ஆரம்பிக்கும் போதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 2 நாளாகும் 20:22 வாசித்துக் கொள்ளுங்கள். இதை வேதத்தில் ஏன் பதிவு செய்யப்பட்டுள்ளது? நாம் வாசிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், இதன்படி செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் எப்படி அணுக வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வாழ்வில் கடைப்பிடிப்பதற்காக இன்றும் என்றும் அதுதாங்க வெற்றி எடுக்க வேண்டும் என்பதற்காக சாட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. இன்று நமக்கு என்ன யுத்தம் என்று நாம் யோசிக்கலாம். சபைகளுக்கு, போதகர்களுக்கு, ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு எதிராக சாத்தானும் அவன் தூதனும் கண்ணியேலி வளையும் விரித்து எதிலாவது விழமாட்டானா என்று மறைவாக குழி தோண்டி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, மக்களை இவர்கள் எதிராக தூண்டி விடுகிறார். முகாந்திரமில்லாமல் உலகத்தில் இருக்கிறவங்களை பகைக்கிறார்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் மேல் இப்பொழுது அம்பு தொடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள், ஆண்கள், வாலிப பிள்ளைகள் மீது, சபைக்கு வருவோர் மீது, அவர்களை விசுவாசத்திலிருந்து விலகி வழிவி போக எல்லா உபாய தந்திரங்களை செய்து வருகிறான். இதற்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறிந்திருத்தல் அவசியம். இக்காலத்தில் இவர்களை தாக்கம் அதிகமாக காரணம் எத்தனையோ இருந்தாலும் மக்கள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து புரிந்து செய்யாமல் அந்த சபை என்ன செய்கிறது, இந்த சபை என்ன செய்கிறது, அந்த பாஸ்டர் என்ன சொல்கிறார், இப்படித்தான் காப்பி அடிக்கிறார்கள். அது தவறேதும் இல்லை, சரியாக இருந்தால் நல்லதுதான். போதகர்கள் என்ன ஐடியா கொடுக்கிறார்கள் என்பது சபை கவனமாக இருக்கிறது. போதகர்கள், ஊழியர்கள், சுவிசேஷர்களை கனப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்களை பற்றி காசிப்பிங் இருக்கவே கூடாது. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் இவர்கள் வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கம், உபதேசம் இருக்கிறதா என்பது நமக்கு கவனம் வேண்டும். சொந்த அனுபவங்களை வேத வியாக்கியானங்களாக சொல்லப்படும் ஒரு இக்கட்டான காலத்திற்குள் நாம் இருக்கிறோம். இது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் ஆவியானவர் கொடுப்பார், அவரோடு இணைந்திருந்தால். இதற்கு நமக்கு வேதம் வெளிச்சம் வேண்டும், வேதம் தெரிந்திருக்க வேண்டும், தெளிவு வேண்டும், உறுதி வேண்டும். எல்லாரும் சாய்கிறார்களே என்று சாயக்கூடாது. அன்று இயேசு தம் சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்?
அவர் சொல்லுகிறார், வேதபாரகரும் பரிசேயரும் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். மத்திய 23:2-3 நிதானித்து பார்த்து செய்யும்படி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். பயப்பட வேண்டாம், குழம்பிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் சகலத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், எளிமையாக கற்றுக் கொடுப்பார், வழி நடத்துவார். சங்கீதம் 32:8 வேதம் முழுவதும் பொதுவான கட்டளை இருக்கிறது. என் வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து அதன்படி கை கொண்டு நடவுங்கள், செய்யுங்கள், அவனவன் செய்யத்தக்க பலன் உண்டு என்கிறார். ஆவியானவர் அவனவன் எவ்வளவு வேதம் வாசிக்கிறீர்கள், எந்த அளவிற்கு நீங்கள் மெசேஜ் கேட்கிறீர்கள், அந்த அளவிற்கு பலன் உண்டு என்று சொல்லவில்லை. கேட்பது நல்லது, கேட்டால்தான் விசுவாசம் பெருகும். கேட்கும் போதே நிதானித்து எடுத்துக்கொண்டு செய்கையில் அன்றாட வாழ்வில் காலையிலிருந்து இரவு வரை வேதத்தை அபியாசப்படுத்த வேண்டும். வேதத்தை எங்கேயோ தூக்கி வைத்து விட்டு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடாது. அது வாழ்விற்கு வர வேண்டும், சமையல் கட்டுக்கு வர வேண்டும், பெட்ரூமுக்கு வர வேண்டும், ஹாலுக்கு வர வேண்டும், சின்ன குழந்தைகிட்ட வர வேண்டும், வாலிப பிள்ளைகள்கிட்ட வர வேண்டும். வேதம் வாழ்வாக மாற வேண்டும். வாழ்வில் கற்பனைகளை அப்பியாசப்படுத்தாவிட்டால் பாதை கிணறு தாண்டி போதுதான். சங்கீதம் 119:1-2 வாசியுங்கள். வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தால் என்கிறது வேதம். இவர்களை காக்கும்படி கர்த்தரின் கண்கள் இரவும் பகலும் நோக்கமாக நம்மை பற்றியும் நாம் உய்த்து ஆராய வேண்டும். கர்த்தரை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர் உண்மையுள்ளவர், அவர் வேலையை அவர் செய்வார். கர்த்தரின் கட்டளைகள் பாரமானவில் அல்லவென்று அவரே சொல்லியிருக்கிறார். மத்திய 11:28-29-30 இயேசு இது எழுதி என்கிறார், லெகுவு என்கிறார். தேவ வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கிறது, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இரண்டும் சேர்ந்து செயல்பட நீங்கள் விட்டு கொடுக்கும்போது, அனுமதிக்கும் போது, எப்படி அனுமதிப்பது? நம்முடைய சுயத்தை தள்ளிவிட வேண்டும், மாமிசத்தை கொஞ்சம் கீழ்ப்படுத்த வேண்டும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ட்ரமெண்டஸ் சேஞ்ச் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். அற்பமாய் சொற்பமாய் அல்லவங்க, இது சத்திய வார்த்தை. செய்து பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கும் ஒரு வார்த்தைக்கும் பயந்து நடுங்கி அதன்படி செய்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்றேன். நீர் எங்கள் வாழ்வை நோக்கி பார்க்கும்போது தடைகள் அகன்று போகும். சேர வேண்டியவர்கள் வந்து சேரும், வர வேண்டியவர்கள் திரும்பி வருவார்கள். எங்களது வாழ்வின் ரூபமே மாற்றப்படும் அற்புதமாக. இப்படியே எங்கள் வாழ்வில் நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்வை நாங்களே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் அதன்படியே நடப்பேன். பாதையில் அற்புதங்கள் அதிசய நிகழ்வுகளை நான் சந்திப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.